ஹலோ, வெல்கம் டு அனுஸ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா பீர்க்கங்காய் கூட்டு செய்யலாம். பீர்க்கங்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம பீர்க்கங்காய் தொகையல் முன்னாடி போட்டிருக்கோம். பீர்க்கங்காயை வச்சு அடுத்ததாக இப்போ வந்து கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 கிலோ பீர்க்கங்காய் வாங்கி இந்த மாதிரி மேல் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 50 கிராம்ஸ் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதில் வறுத்து அரைச்சி விட்றதுக்காக உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 வத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். குக்கர் வச்சுருக்கேன். இதில் நம்ம நறுக்கி வச்ச பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ அலம்பிட்டு அதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டால் போகிறோம், அது வேகத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டுருவோம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து வறுக்க வேண்டிய சாமானை போட்டு வறுத்துட்டு வந்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வத்த மிளகாயை சேர்த்துக்கலாம். இதோட ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் இது பண்ணால் போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து வறுத்த சாமானை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்த சாமானோட கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் லிக்விடாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ குக்கர் திறந்த உடனே இதை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் திறந்துட்டோம், நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அலம்பி தண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பருப்பு நம்ம அரைச்சி விட்டது எல்லாமே ஒன்றா ஆகிடுது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். இதுக்கு இப்போ தாளித்து கொட்டினதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியை இதை சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கொதிச்சிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. இந்த பீர்க்கங்காயும் பருப்பு இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் கூட்டை வந்து நம்மள சுட சுட சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரசத்துக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். மோர் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் இதை பீர்க்கங்காய் கூட்டை செஞ்சு வீட்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பாய்.